காந்தமலையில் ஒளிந்திருக்கும் அறிவியல் மர்மங்களை பார்க்கலாமா வாங்க. இந்தியா பல மர்மங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பேர் போன நாடாகும். இங்கே புரிந்து கொள்ள முடியாத பல அதிசயங்கள் மக்கள் எப்போதும் ஆச்சரியப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்தியாவில் இருக்கும் இன்னொரு அதிசயம் தான் காந்தமலை. ஆமாங்க, காந்தமலையே தாங்க. இந்தியாவில் வந்து லேயிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த காந்தமலை. அதாவது லடாக் சாகச விரும்பிகளுக்கு மிக பிரசித்தி பெற்ற இடமாகும். அங்கே உள்ள இந்த காந்தமலையை பார்வையிடவும் பலர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த இடத்துல வந்து மஞ்சள் பலகையில இது வந்து புவியீர்ப்பு விசையை மீறும் இடம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அங்கே சாலையில வந்து வரையப்பட்டிருக்கும் வெள்ளை பட்டிக்குள்ள வண்டியை எடுத்து சென்று நிறுத்தினால் நிறுத்தப்பட்டிருக்கும் வண்டி 20 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காந்தமலை பார்த்தீங்கன்னா லேகார்கில் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறதா. தென்கிழக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்து நதி ஓடுகிறதா. அதனால் இந்த இடம் வந்து புகைப்பட விரும்பிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து ஆப்டிக்கல் மற்றது வந்து இல்லுசன் கீழ் நோக்கி வந்து செல்லும் மலைச்சரிவை மேல் நோக்கி செல்வது போல காட்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காந்தமலை தகுதியான மக்களை மட்டுமே சொர்க்கத்துக்கு கூட்டி செல்வதாகும். மற்றவர்களுக்கு இங்கே வந்தால் எந்த உணர்வும் ஏற்படுவதில்லை என்பதும் இங்கிருந்த மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த காந்தமலை பார்த்தீங்கன்னா 14,000 அடி உயரத்தை கொண்டது. இந்த இடத்தை மக்கள் ஒரு சுவாரஸ்யமான சுற்றுலா தலமாக வந்து கருதுகிறார்கள். அறிவியலின்படி வந்து பார்க்கையில இந்த மலை மிகவும் அதிகமான காந்த சக்தியை வெளியிடுவதாகும். அதனால் தான் புவி ஈர்ப்பையும் மீறி வாகனங்களை தன்பால் இழுக்கிறது என்று கூறுகிறார்கள். இவ்விடத்தை வந்து சுற்றி பார்க்க வர்றவங்களுக்கு சிறந்த மாதம்னு சொன்னால் அது மே முதல் செப்டம்பர் வரையில். அப்போது வந்து சாலைகள் கூட்டமின்றி காணப்படுவதால் எளிதில் வந்து இந்த இடத்தை அடைவதற்கு வசதியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இடமாக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சாகச விரும்பிகளும் வாகன ஓட்டிகளும் மிகவும் வந்து பிடித்தமான இடமாக தான் இந்த லடாக் எப்போதுமே திகழ்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.